வாழ்க்கையில் இப்போ பெரும்பாலும் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கென்று வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, தெரிஞ்ச இடமா இருந்தால் கூட கூகுளில் போயிட்டு மேப்ஸில் போட்டுக்கிறோம். கடலூர் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரே ரோட்டில் தான் நேரில் வருதுனாலும் 100 சந்தேகம் வருது. எப்போது வந்த பாதை தான், முன்ன விட பாதை எளிதாக இருந்தாலுமே கூட மறுபடி ஒரு மேப் போட்டுக்கிறதா. இன்றைக்கி நான் வந்து தங்கியிருக்கக்கூடிய விடுதி என்பது கடந்த வருடம் அங்கே வந்து தான் தங்கினேன். ஆனால் எனக்கு இடம் தெரியும் இருந்தாலுமே கூட கடைசி வரைக்கும் நம்ம தேடுறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் சார்ந்து கொண்டே இருப்பது. ஒரு விஷயத்தை தேடுறோம்னா ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினில் தேடுறோம், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தேடுறோம். ஆனால் நம்ம மூளையே ஒரு கூகுள் தான், நம்ம மூளையே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் நம்ம பெரும்பாலும் நம்புவதே கிடையாது. உலகத்திற்கென்று வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுவான பாதைகளை தாண்டி நாம் என்ன பாதை நமக்காக வகுக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்கிறது. அதுதான் கூகுள் காட்டாத பாதை. கூகுள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பாதை தான் காட்டும் இல்லையா, மாற்றி மாற்றிலாம் காட்டாது. இவர் பெரிய பணக்காரர் அதனால் சந்துக்குள்ள அது வழியாக போகட்டும் அப்படிலாம் ஒன்று காட்டாது. அது பல நேரம் காட்டுற காதை கடைசியில் போய் ஒரு சவத்தில் போய் நிற்கும். நமக்கு தெரிஞ்ச ஊரில் நாமளே எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியாமல் இருக்க இடத்துக்குலாம் கொண்டு போய் விடக்கூடிய மிகச்சிறந்த வழிகளை அது காட்டும். இந்த உலகம் எந்த பாதையில் எப்பொழுதும் பிரதிநிதித்துவப்படுத்தி போய்கொண்டே இருக்கிறதோ அந்த பாதையை தாண்டி நீங்கள் சில விஷயத்தை உங்கள் சொந்த மூளையிலிருந்து யோசிக்கிற போது உங்களுக்கான பாதை மிகப்பெரிய பாதையாக அமைகிறது.